நேர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராகுகேது பயிற்சி. இந்த ராகுகேது பயிற்சி எப்போ நடக்க போகுது? மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார். சிம்ம ராசி நேர்களுக்கு, சிம்ம ராசி காலபுருஷன் ராசியின் 5ஆம் இடம், காதலில் வசப்படக்கூடிய ராசி. என்ன சிம்ம ராசி காதலில் வசப்படுமா? எப்படி அப்படின்னா, மற்றவர்கள் மீது அதிக அன்பு, உண்மையான பாசம், அதிகமான அக்கறை, தன்னுடைய எதிர்பாலினத்தவரை புரிந்து கொள்ளும் நடக்கக்கூடிய செயல்பாடு எல்லாமே உங்கள்கிட்ட இருக்க தான் செய்யும். ஆனால் என்ன சித்தரிச்சிட்டாங்கன்னா, சிம்ம ராசினா எப்படி, சிம்ம ராசினா கம்பீரம், சின்ன ராசினா கோவக்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மைதான், கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க இதை சொல்ல மாட்டாங்க. அப்போ உங்களை கோவக்காரன், நீ கோவக்காரி, சிம்மராசினா கோவக்காரி, சிம்மராசினா கோவக்காரன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் உங்களை விட்டு வெளியேறுறாங்கன்னு அர்த்தம். உண்மையிலே தான். ஏன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக கரெக்டான முறையில், நேர்மையான முறையில், உண்மையான செயல்பாடுகளை நேசிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் நீங்கள். அதனால தான் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம் இருக்குது. அந்த சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம் இருக்கிறனால தான் காதல், கற்பனை, செயல்பாடு எல்லாமே சிம்ம ராசிக்கு இயற்கையாகவே இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு. உங்கள் ராசியின் அதிபதி சூரிய பகவானாகவே இருந்தாலும் சுக்கிரனுடைய வலிமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களை சுற்றி குறைஞ்சது 2 பெண்களாவது பயணிப்பார்கள். நட்பின் ரீதியாக, ஒரு சகோதரிகள் உறவுகள் மூலமாக இந்த செயல்பாடுகளை எப்படியாவது ஒரு 2 பெண்கள் பயணிப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. அதே போல் சிம்ம ராசிக்காரங்களை மட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டா எந்த ராசியாக இருந்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கிருவீங்க. உங்கள் கூட ஒரு நபர் பயணிக்காங்கன்னா அந்த நபர் உங்களை சார்ந்து உங்களுடைய உடன்பட்ட நபர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். உங்களை எதிர்த்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்த நபர்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆவாங்க, ரிலீஸ் பண்ணி போயிடுவாங்க. ஸோ இதுதான் இயல்பான விஷயம். ஸோ இந்த இயல்பான தன்மை கொண்ட ஒரு இயற்கையான அன்பான பாசம் உணர்வுகள் கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025 ராகுகேது பயிற்சி என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது? அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு அமரப்போகிறார். உங்கள் ராசிக்குள்ளேயே கேது வரப்போகிறார். இப்போ 2ஆம் இடத்துல இருந்த கேது ராசிக்குள்ளேயும், 8ஆம் இடத்துல இருந்த ராகு ராசிக்கு 7லையும் வரப்போகிறாங்க. ஸோ அப்போ இந்த கிரகங்கள், சர்ப கிரகங்கள் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னா, கடந்த காலங்களில் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் எவ்வளோ போராடி இருப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். உண்மையாக நேர்மையாக நீங்கள் சொன்ன விஷயத்தை கூட உங்களால் கடைபிடிக்க முடியாமல் போயிருக்கும். உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு உங்களை ஏமாத்துறவங்க லிஸ்ட் எடுத்தால் ஒரு பக்காவாக ஒரு நோட்டு போட்டு எழுதலாம். அந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுடைய உறவுகளுக்காக நீங்கள் செலவழித்த நேரத்தை தவிர்த்து உங்களுடைய நண்பர்களுடைய செயல்பாடுகளுக்காக, உங்களுடைய தெரியாத முகந்தெரியாத ஒரு பாசம் வைத்த நபர்களுக்காக நீங்கள் செலவழித்த நேரம் தான் அதிகம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் என்ன பண்ணி ஓடோடி போய் வேலை பார்ப்பீங்க. அவங்க பிரச்சனையை உங்களுடைய பிரச்சனையாக நினச்சிட்டு நீங்கள் நிறைய போராடி இருப்பீங்க. அது நிறைய இழப்பை சந்திச்சிருப்பீங்க. பல விதமான பொருளாதார விஷயங்களில் ஒரு ஏற்றத்தை சந்திக்காமல் இறக்கத்தை சந்திச்சிருப்பீங்க. இப்போ பொருளாதார தடை உங்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருந்துச்சு. இந்த ஒரு 2.5 வருஷம் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை. கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை அப்படிங்கிற சூழ்நிலையை கிரகங்கள் கொடுத்துச்சு. என்னப்பா இது, காசு வரவே மாட்டேங்கி, காசு வந்தால் கொஞ்சமாச்சும் நான் சந்தோஷமாக ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கொடுத்த காசு கூட வரமாட்டேங்கிறத ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. நீங்கள் செய்யாத தப்பு, உங்கள் மேலே தப்பே இல்லை, உண்மையாக ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் செஞ்ச விஷயத்தை தவறாக சித்தரித்து உங்கள் மேலே ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்துருப்பாங்க.
அதனால நீங்கள் பாதிப்பு அடைஞ்சு ஒரு மன அழுத்தத்தை அடைஞ்சு ஒரு வேகத்தின் தன்மையில் அவங்களுக்கு பதிலடி கொடுத்துருப்பீங்க. அதனால் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கும். செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சா கூட நம்ம தான் தப்பு பண்ணோம், நம்ம ஏற்றுக்கலாம். செய்யாத தப்பை கூட தப்பு செஞ்ச மாதிரி சித்தரிக்கும் போது யாராக இருந்தாலும் உணர்ச்சி வரும், கோபம் வரதான் செய்யும். அது சிம்ம ராசிக்கு சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு அதிகமான கோபம் வரும். உண்மையாகவே பாசம் இல்லை என்றால் வேஷம் காட்டினால் கோபத்தை காட்டுவேங்கிற குணம்தான் உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ நீங்கள் கோபப்படுறது தப்பு இல்லையே. அந்த கோபத்தால் ஒரு இழப்பை சந்திச்சிருப்பீங்கிறத உண்மை. ஸோ இந்த சூழ்நிலை எல்லாமே இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் மாறப்போகுது. இவ்வளோ நாட்களாக உங்களுக்கு பொருளாதார தடைகள், அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ள தடைகள் எல்லாம் இனிமே விலகும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் உண்மையாகவே விலகும். உங்கள் பேச்சை மதிக்காத, உங்கள் பேச்சை காதில் கூட வாங்காமல் இருந்த நபர்கள் இனிமேல் உங்கள் பேச்சுக்காக காத்திருப்பாங்க. நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தைக்காக எதிர்பார்த்து உட்கார்ந்துருப்பாங்க. உங்கள் வீட்டிலேயே உங்களுக்கு ஒரு சுய மரியாதை இல்லாத சூழ்நிலை கூட போயிருக்கலாம். தன்னுடைய வீட்டில் கூட சிம்மராசிக்காரங்களை நீ பேசாமல் இரு, நீ பேசிக்கிட்டே இருக்க, தயவுசெய்து பேசாத அப்படின்னு கூட சொல்லியிருந்திருப்பாங்க. நீ பேசுனாலே எனக்கு பிடிக்கலன்னு கூட உங்களுடைய கனவு மனைவிக்குள்ள அந்த வார்த்தைகள் வந்திருக்கலாம். ஸோ அந்த நிலை இனிமேல் மாறப்போகுது. உங்களுடைய உறவில் நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. உங்களுடைய வேலை செய்யும் இடங்களில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய நட்புகள் மூலமாக ஒரு மாற்றங்கள் உண்டாகும். பொருளாதார தடை விலகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய செயல்பாடு ஏற்படும். கண்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கண் வலி பிரச்சனை, அதேபோல் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுது. அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஆற்றல் உண்டு. சிம்மராசி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இளம் பெண்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள தடைகள் விலகும். திருமணம் நடைபெறுவதற்கான ஆற்றல் உறுதியாக உண்டு. உங்களுக்கு பிடித்த உங்கள் மனசுக்குள் நீங்கள் இவ்வளவு நாட்களாக இப்படித்தான் கணவன் வேண்டும் என்று எதிர்பார்த்த உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்க போகுது. சுப நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கான விஷயங்கள் உறுதியாக உண்டு. அது வீடு கட்டுற சுப நிகழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்க அமைப்பு உண்டு. சிம்ம ராசி மாணவர்கள் படிப்பில் நல்ல ஒரு வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் உண்டு. இவ்வளவு நாட்களாக படிப்பில் எதுவும் தடைகள் இருந்தால் அந்த தடையை தகர்த்தெறிந்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் இந்த வருடம் நீங்கள் படிப்பீர்கள். அரசாங்கத் துறையில் பணியாற்றுவதற்கான அமைப்புக்கு எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கும் சிம்மராசிக்காரர்கள் உறுதியாக எக்ஸாமில் வெற்றி பெறுவீர்கள். அரசாங்க வேலை கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. அரசாங்கத்தால் எதிர்மறையான விஷயங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, வம்பு, வழக்கு, தடைகள், பிரச்சனைகள் இருந்தால் அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுடன் இருந்தவர்களே உங்களுக்கு கொடுத்த தொல்லைகள், பிரச்சனைகள், கவலைகள் எல்லாம் இனிமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க சுயமாக புரிந்து கொண்டு உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்துவதற்கான செயல்பாடுகளை கிரகம் மாற்றி அமைத்து கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு மேக்சிமம் இந்த வட்டம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு ராகு கேது பகவான் கொடுக்க போகிறார். இவ்வளவு நாட்கள் நீ யாரோ நான் யாரோ, உன் பேச்சை நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுட்டு போன அத்தனை பேருமே இனிமேல் ஒற்றுமையாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அவர்கள் உங்களுடைய செயல்பாடுகளை புரிந்து கொண்டு நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. இவ்வளோ நன்மைகள் நடக்க போகுது. கடந்த காலங்களில் இவ்வளோ விஷயம் எங்களுக்கு பிரச்சனை இருந்தது உண்மை. இவ்வளோ நன்மைகள் நடக்க போகுதுன்னா ரொம்ப சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக ஃபீட்பேக் கொடுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுங்க. கடந்த காலங்களில் நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு இருந்ததா என்பதை கருத்துக்களை கொடுங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள் மூலமாக எடுக்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு 20% உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தை கொடுத்துருக்கும். உங்கள் சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் இந்த தாக்கம் உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. சுய ஜாதகம்
வலிமை இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, கேது பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வருவதனால உங்களுக்கு சில விஷயங்களை தடுமாற்றம் ஏற்படும், சில விஷயங்களில் மன அழுத்தங்கள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புண்டு. ஸோ அப்படி ஏற்படுதுன்னா டெய்லி விநாயகரை போய் பார்த்துருக்கு. விநாயகரை பார்க்காமல் சிம்மராசிக்காரர்கள் இந்த 1.5 வருட காலத்தை கடப்பது கடினம். டெய்லி காலை எழுந்திரிச்சோம் விநாயகர் பெருமாளுடைய மந்திரங்கள், விநாயகரை பார்ப்பது உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வில் உள்ள விஷயங்கள் உள்ள தடைகளை விலக்கும். மன அழுத்தங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவார். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலைகளில் கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ மேபி அப்படி வருதுன்னா விட்டு கொடுத்து போயிருங்க, இல்லைன்னா உட்காந்து பொறுமையாக பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம். ஏன்னா கேது உள்ளே வந்துட்டால் வார்த்தைகள் சில இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பெண்கள், நம்மளுடைய சிம்ம ராசி பெண்கள் உறுதியாக 100% சொல்கிறேன், உறுதியாக முன்பின் தெரியாத, உறவுமுறை தெரியாத, தன்னுடைய குடும்பத்துக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாத நபர்கள் உங்கள் மீது அக்கறை காட்டினாலோ, உங்களை புகழ்ந்து பேசினாலோ, உங்களுக்கு உதவியாக இருக்கிறேன் என்று சொன்னாலோ நம்பிவிட வேண்டாம். உறுதியாக நம்பிவிட வேண்டாம். ஏன்னா உங்களை நம்ப வைத்து ஏமாற்றி உங்களையும் உங்களுடைய குடும்பத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பையும் கெடுப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் ஆண்கள் மூலமாக, அதாவது முன்பெண் தெரியாத ஆண்கள் மூலமாக ஏற்படுத்திவிடும். ஓகேவா? ஸோ கவனமாக இருங்க. யாருனே தெரியாதவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாலேயோ எதுலேயோ சமூக வலைதளங்களில் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தா நீங்கள் அன்ஃப்ரெண்ட் பண்ணிடுங்க. லைக் மட்டும் பண்ணாதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. ஓகேவா? ஸோ அதே போல் நம்மளுடைய சிம்மராசி பெண்கள் உங்களுடைய கணவருடைய வீட்டார் உறவு முறைகளில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வார்த்தைகளை காந்த ஒன்றும் விட்டுவிட வேண்டாம். ஏன்னா நீங்கள் வார்த்தையை விடுறதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பில்டிங் கட்டிடுவாங்க. நீங்கள் பேசுகிறது சின்ன வார்த்தைகள், அவங்க கேட்டது பெரிய பங்களாவே கட்டி உங்களை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துவிடக்கூடாது என்றால் விநாயகரை தினமும் வழிபாடு செய்யுங்க. அதே போல் உதவிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திருமணத்துக்காக கஷ்டப்படுற பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச சிறு சிறு உதவிகள் செய்யுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய வெற்றிகளையும் ராகு பகவானும் கேது பகவானும் உண்மையாக கொடுப்பார்கள் என்று கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த எங்களுடைய மகம், பூரம், உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது சிம்மராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இந்த பலாபலன்கள் பொதுவாக சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டாலே ஒரு தலைமை பொறுப்பு, நிர்வாகத் திறமை, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், டீம் லீடிங் கெப்பாசிட்டி, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறாரு. பல துறைகள் அரசியலில் சாதிக்கக்கூடியவர்கள், அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் சிம்மராசி கிடைக்கும். அப்போது இப்போ பயிற்சியாகி நம்ம இடத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்திற்கு வரார் ராகு பகவான். 7ஆம் இடத்திற்கு வரும் பொழுது என்ன நன்மை தீமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நன்மை அல்ல. புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, நாசங்கள் ஏற்படும், நாசம், அழிவுகள், சேமிப்பு கரையும், பொருள் நாசம், சொல்ப தன லாபம், சொல்பமாக காசு கிடைக்குமா, சொல்பம்னா என்ன, கொஞ்சோண்டு, அங்கேயும் இங்கேயும் 4 இடத்துல வேலை செய்வீங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு இடத்துல செஞ்ச வேலைக்கு உண்டான கூலி கூட கிடைக்காது. சொல்ப தன லாபம், பொருள் நாசம், பிரயாண அலைச்சல், வீண் பிரயாணம், அங்கே போகிறது இங்கே வர்றது, இங்கிருந்து அங்கே போகிறது, இப்படியெல்லாம் பிரயாணத்தில் தீமை, வீண் அலைச்சல், சரும வியாதி, ஸ்கின் ப்ராப்ளம், தோல் நோய் அப்படிங்கிறது ஏற்படுது. தன இழப்பு, இருக்கிற தனமும் சேமித்து வச்சுருப்போம், இப்போ வருவாய் வர்றதே கம்மியாக இருக்கும். முதல்ல நல்லா இருந்த காலத்தில் நாம் சேமித்து வச்சுருப்போம், அந்த சேமிப்பும் கரையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. தேவையில்லாத மனோபயம், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம் அப்படிங்கிறது ஏற்படுது. உடல் நலம் பாதிக்கப்படும், உடல் உபாதைகளை கொடுக்குது. இந்த ராகுகேது பயிற்சிங்கிறதே பொதுவாக குரு பயிற்சி, சனி பயிற்சி அந்த மாதிரி ஒரு நன்மையை சொல்ல முடியாது. ரெண்டுமே கெட்ட கிரகங்கள் தான். அதனால் இது மாதிரி தான் இருக்கும். உடல் நலம் பாதிக்கப்படும், கணவன் மனைவி சண்டை அடிக்கடி வரும், சச்சரவுகள் ஏற்படும். பெண்களாக இருந்தால் வயிறு சம்பந்தமான பிரச்சனை, மாதவிடாய் கோளாறுகள், கர்ப்பப்பை பிரச்சனை, இதெல்லாம் ஏற்படுத்துவார் ராகு. வீண் விரயச்செலவை செய்ய வேண்டிய அமைப்புகளுக்கு ஆளாகும். குடும்ப அமைதி குறையும், குடும்பத்தில் அமைதி இருக்காது. வீணாக ஆளுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சண்டை சச்சரவு பிரச்சனை. ஒரு தெளிவாக சந்தோஷமான ஒரு குடும்பம், காசு வருதோ இல்லையோ நிம்மதியாக குடும்பம் நடத்துறதுங்கிறது ஒரு அமைப்பு, அது எல்லாருக்கும் அமையாது.
இங்கே எல்லாம் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த நிம்மதி குறைஞ்சு போயிடும், குடும்ப அமைதி குறைஞ்சு போயிடும், மனம் வீணான சிந்தனைகளில் சிதறும். சித்தர் சொல்கிறார், மனம் வந்து தேவையற்ற சிந்தனைகளை சிந்திக்குமா, சம்பந்தமே இல்லாமல் இதில் போகலாமா அதில் போகலாமா, கெட்ட சிந்தனைகள். மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாவீர்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. குறிப்பாக சொல்லப்போனால் அரசு ஊழியர்கள், அரசாங்க பணியாளர்கள், ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், ப்ரைவேட் ஜாபில் இருந்தாலும் பதவிகளில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள், இவங்கெல்லாம் கொஞ்சம் கடுமையாக எச்சரிக்கையாக பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு தான் உண்டாகுது. பொதுவாக இந்த சிம்மராசிக்கு ராகு பயிற்சி அப்படிங்கிறது நன்மை அல்ல. கேது பகவான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, ஜென்மம் உங்கள் ராசிக்கே வரார். எங்கிருந்து கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசியில் வந்து கோர்றார். 1.5 வருஷத்துக்கு அங்கே தான் கோர போகிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அவர் வந்து எடுத்தோடனே ஆரம்பத்தில் வறுமை, அதாவது பயிற்சி ஆனோடனே வறுமை கொடுக்குறாரோ. இந்த ஏப்ரல் 26 ஆனதில் கொஞ்ச நாளில் வறுமை துன்பத்தை கொடுக்குறார். கவலைகள் ஏற்படும். குடும்பத்தில் ஒருவருக்கு நோய் வந்து போகும், யாரோ ஒருவருக்கு விபத்து ஏற்படும் குடும்பத்தில், அதுவும் சரியில்லை. கேது உயிர் அபாயம், உயிருக்கே அபாயங்களை கொடுக்குது. செய்தொழிலில் மந்த நிலை உருவாகும். உறவினர்கள் ஆதரவு அறவே இருக்காது. சொந்த பந்தம், அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சனை எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டான், எல்லாம் விட்டு விலகிடுவான். கணவன் மனைவி சண்டை, கேதுவாக தான் சொல்கிறார், ராகுவாக தான் சொல்கிறார். ஏன்னா 7ஆம் இடம், இது 1ஆம் இடம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சண்டை நிலவும். ஸ்லேத்துவம், அதாவது வாதம் பித்தம் ஸ்லேத்தன் 3 நாடி உடம்புல, அதனால தான் இங்கே சேரும், அதனால தான் இங்கே பிடிச்சி பார்ப்பாங்க. அதில் நாடி நரம்புகள் மூலமான நோய்கள் அப்படிங்கிறத கொடுக்குறார். எல்லாம் மந்தமான போக்கில் தான் போகும், சுத்தமாக சரியில்லை. சிம்மராசிக்கு ராகுவும் சரியில்லை, கேதுவும் சரியில்லை. 100க்கு 0 மார்க் அப்படிங்கிறது தான் போடலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டிய ஒரு காலம். அவசியம் சொந்த ஜாதகம் பார்க்கணும். இது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இந்த பலன்களில். சித்தர் சொன்னது பொய்யாகாது. 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி பாடல்கள் எழுதியிருக்கார். இப்போ ராகுவும் சரியில்லை, கேதுவும் சரியில்லை. இப்போ என்ன பண்ணணும், நம்ம சொந்த ஜாதகம் சுய ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் எங்கே இருக்காங்கன்னு உடனடியாக பார்த்து அதுலேயும் பிரச்சனையை கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன பரிகாரமோ அதை பண்ணணும். சிம்ம ராசி ஆகிய உங்களுக்கு இப்போ இந்த ராகு கேதுவனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குங்கிறத நல்லா விரிவாக பார்ப்போங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா, ராகுவும் கேதுவும் ரொம்ப ஒரு கொஞ்சம் பாப கிரகம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு சனி பகவான் ஆகட்டும், அதே போல் ராகு கேதுவாகட்டும், இது கொஞ்சம் சரியற்ற கிரகங்கள் தான் 3மே. எதனால் அப்படின்னா, சூரியனுடைய கிரகணங்களாகட்டும் அல்லது வந்து சந்திரனுடைய கிரகணமாகட்டும், இதில் எல்லாமே முக்கியமான ஒரு ரோல் வந்து ராகுவும் கேதுவும் ஏற்படுறது. பொதுவாகவே இந்த ராகு கேது, இந்த சூரியன் சந்திரன், இதை ஒரு அமைப்பு ஒரே கோட்டில் இருந்ததுன்னா அதற்கு கிரகண அமைப்பு அப்படிங்கிறது வந்துருங்க. உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ராகு ஒரு கட்டத்தில் இருக்குது, கேது அதற்கு நேர் எதிர்கட்டம், சம கட்டத்தில் தான் இருக்கும், சம சப்தமத்தில் தான் இருக்கும். அப்போது இந்த ராகுவுடன் சூரியன் இருந்து, அல்லது கேதுவுடன் சந்திரன் இருக்குது, அல்லது ராகுவுடன் சந்திரன் இருக்குது, கேதுவுடன் சூரியன் இருக்குது, இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இந்த 4 கிரகமும் ஒன்றா இருக்குது அப்படின்னா, எதிரில் சூரியன் சந்திரன் இருந்து ராகுவோட சேர்ந்து இருந்ததுன்னா அதற்கு சந்திர கிரகணம் அப்படின்னு பேருங்க. அது சந்திர கிரகணத்திற்கான அமைப்பை கொடுத்துரும். இப்போ அதே மாதிரி தான் ராகுவும் கேதுவும் எதிரெதிர இருக்கு. இதில் ராகுவுடன் சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்குன்னு வச்சுப்போம், இல்லை கேதுவுடன் சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்குன்னு வச்சுப்போம். இது அப்படியே என்னவா மாறிடும்னா சூரிய கிரகணத்திற்கான அமைப்பாக மாறிவிடும். இப்படி வச்சு தான் நம்ம வந்து சூரியனை கிரகணத்தையும் சந்திர கிரகணத்தையும் ஸ்புடம் பண்ண முடியுங்க. இப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ சிம்ம ராசிக்கு வந்து ராகு கேதுவினுடைய அமைப்புங்கிறது கிரகணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டவங்க சிம்ம ராசிக்காரங்க, அவங்களுக்கு இந்த ராகு கேதுங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம். அதாவது நல்லவனை கூட பகைச்சிக்கலாம், கெட்டவனை ரொம்ப பகைச்சிக்க கூடாதுன்னு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ராகு கேது இப்போ எங்கே வரார் சிம்மராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமசப்தமத்திற்கு வராரு. யார்? முதல்ல ராகு வராரு, உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு கேது வராரு. சரி, இதனால் என்னங்க விஷயம் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, முதல்ல ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னா, அஷ்டமஸ்தானத்தில் இருந்தக்கூடிய ராகு பகவான் ரொம்ப கெடுபலனை கொடுத்துருப்பார், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுத்துருப்பார், தேவையற்ற பண விரயங்களை கொடுத்துருப்பார், குடும்பத்தில் செலவுகளை அதிகப்படுத்தி விட்டுருப்பார், தன வரவுகளில் கொஞ்சம் தடையை கூட கொடுத்துருப்பார். ஆனால் இப்போ அப்படியே மாறுதுங்க உங்களுக்கு. அதனால் 7ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான்
பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை கொடுப்பாரு. 7ஆம் பாவம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, பார்ட் டைம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், அல்லது ஒரு பிஸ்னஸ் மெயின் ஸ்ட்ரீமிங்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஒரு சின்னதாக ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து ஒரு யூனிட் தொடங்கி இதை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறீங்க இல்லையா. ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துவங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு உங்களுடைய மெயின் பிஸ்னஸை தாண்டி வளரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடும். அது இதை விட அதில் பொருளில் நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கும், நிறைய தேவைகள் ஏற்படும், அதை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதை வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க விட்டுட்டு அந்த பிஸ்னஸுக்குன்னு இறங்கிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் ஏற்படுத்துறாரு. இதில் 7 இருக்கிறதுனால என்னங்க இவ்வளவு நன்மை அப்படின்னா, இதில் கூடுதலாக நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, குரு பகவான் 11ஆம் பாவத்தில் இருந்து அவரை பார்க்குறாரு, உங்களுடைய 7ஆம் பாவத்தை. அதனால் உங்களுக்கு அமக்கலமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி தராரு, குடும்பத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தராரு. 7ஆம் பாவங்கிறது கலத்திரஸ்தானம். கலத்திரம்ங்கிறது வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல பரஸ்பரம் நல்ல அன்பு ஏற்படுறது. கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கீங்களா, கல்யாணம் இந்த சமயத்தில் நிச்சயமாக முடிஞ்சிருங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ கல்யாணம் கைகூடி வரக்கூடிய காலம் நெருங்கி விட்டதே. அதே போல் ஜென்மஸ்தானத்திலே கேது வராரு, அதில் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் செலவை ஏற்படுத்தலாங்க அவர். அதனால் அதே போல் உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜென்மத்துக்கு கேது வர்றதுனால தேவையற்ற உணவு பொருட்களை தவிர்க்கிறது உங்களுக்கு மிக அவசியம். அதனால் உணவு ஒவ்வாமை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மராசிக்காரங்க. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய அந்த புதன் திசை இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப காலந்தள்ளி தான் வரும். சற்றேற குறைய பார்த்தீங்கன்னா 80 வயசுக்கு மேலே தான் இந்த புதன் திசை வரும். இந்த புதன் திசைங்கிறது ரொம்ப முக்கியமான திசை. ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறது, ஒரு விஷயத்தை கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மையாகட்டும், அது எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்காரோ அதை வச்சு தான் சிம்மராசிக்காரங்களுக்கு நிர்ணயம் பண்ணணும். ஏங்க புதன் இப்படி முக்கியம்னு சொல்லி சொல்கிறீங்கன்னா, நல்லா பாருங்க, உங்கள் ஜாதக கட்டத்தில் 2ஆம் பாவத்துக்கும் 11ஆம் பாவத்துக்கும் உடையவர் புத பகவான். உங்களுடைய ஜாதகத்தை வேணால் எடுத்து வச்சு பாருங்க. நான் சொல்கிறப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு சந்திர லக்னப்படி உங்களுடைய 2ஆம் பாவம், உங்களுடைய பேச்சாகட்டும், உங்களுடைய குடும்பஸ்தானமாகட்டும், அதற்கு உடையவர் புத பகவான். 11ஆம் பாவம், அதாவது உங்களுடைய தொழில் வளர்ச்சிகள், நல்ல லாபம் கைகூடுறது, நல்ல அபிவிருத்திகள் ஏற்படுறது, எல்லாத்திற்குமே புத பகவான் தான் காரணம். சரிங்க, அவருடைய திசையில இதெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, அந்த புதன் திசை எப்போ வரும்னு உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்களேன். அது 90 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு புதன் திசையே வரும். அப்போ நான் என்ன தாங்க பண்ணுறது? அப்போ எப்போ தாங்க இந்த நல்ல பலன் அனுபவிக்க முடியும்னா, உங்களுடைய புதன் நட்சத்திரத்தில் எந்த கிரகங்கள் உங்களுக்கு இருக்கோ அது உங்களுக்கு புதன் திசையை ஒருவேளை தரலாம். அதுவும் சரியானபடி வரலன்னா, இப்போ உள்ள காலகட்டம் இருக்கு இல்லையா, இப்போ உள்ள காலகட்டம் புதனினுடைய வீட்டில் இருந்து குரு பகவானினுடைய பார்வை. இப்போ புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த புதனினுடைய தன்மையை உங்களுக்கு தராரு. புதன் திசை என்ன செய்யுமோ அதை உங்களுக்கு செய்கிறாரு. சரி, புதன் திசை வேறு என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுடைய தனி ஜாதகத்தில் புதன் எந்த இடத்துல இருக்காரோ அதற்கான நன்மையையும் அவர் செய்வார். அதனால் சிம்ம ராசிக்காரங்க ஒரு தடவை உங்களுடைய தனி ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இப்போ புதனினுடைய தசை எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல வீரியத்தை, ஒரு நல்ல பலாபலனை தருமோ அந்த வீரியத்தை இப்போ இந்த ராகு கேதுனுடைய பயிற்சி, குருவினுடைய பலன், குருவினுடைய பார்வை என குரு பார்த்தால் கோடி நன்மை, அந்த கோடி நன்மைகளும் கிடைக்குது. இதில் இன்னொன்று குறிப்பிடப்பட்டு உங்களுக்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் புதன் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தார்னா கொஞ்சம் பலன் கொஞ்சம் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இந்த சமயத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது குரு பகவான் தான், அவருடைய பார்வை தான். லாப குரு இருக்கார். இதில் என்னங்க குரு பயிற்சி பலனையும் சேர்த்து சொல்கிறீங்க, ராகு பயிற்சி தானே அப்படின்னு நினைக்கலாம். ஒரு கிரகத்தை வைத்து மட்டும் நம்ம ஒரு பலனை சொல்லிட முடியாது. ஏன்னா எல்லாமே ஒரு பக்கம் உங்களை இழுக்குது. அப்போ எந்தெந்த பலன் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும், எந்தெந்த பக்கம் தீமைகள் அதிகமாக கிடைக்குங்கிறதே சேர்த்து தான் நம்ம பலனை பார்த்துக்கணும். அதனால் குரு பலன் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது. இந்த காலம் உங்களுக்கு ஒரு நல்ல பொற்காலமான காலமாக சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குது. முக்கியமாக இந்த சமயத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய கர்ம வினைதேஷத்தை போக்குவார். பிரதோஷம் வில்வத்தினாலே
சிவபெருமானுக்கு திருதலம் திரிகுணாகாரம் திரிநேதரம் திரியாயுதம் ஜென்ம பாப சம்ஹாரம் ஏகவெல்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு அர்ச்சனை பண்ணிவாங்க. நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. சிவாய நமக. சிம்மராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜாம்பவான்களாக தான் இருப்பாங்க. யாராலையும் இவர்களை அடக்கவே முடியாது. ஆனா கடந்த ஒரு 3 வருடங்களாக பாத்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாம தான் இருக்கிறீங்க. எந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு போராட்டம், பெரிய ஒரு சுழற்சி, வாழ்க்கையை ஒரு தலைகீழ போட்ட மாதிரியான ஒரு அனுபவங்கள், இந்த மாதிரி எல்லாம் இந்த சிம்மராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு மேலும் தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு நஷ்டங்கள், கடன், அந்த தொழில எந்த அளவுக்கு பெரிய தொழிலதிபர்களாக இருந்து பெரிய பெரிய ஜாம்பவான்களாக இருந்த இந்த சிம்மராசி என்பவர்கள் இப்போ இந்த தொழில இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு இருக்கிறீங்க. இவர்களை பார்த்தா எதிரிகள் கூட நடுங்குவார்கள். ஆனா இன்னைக்கு அந்த எதிரிகள் பெரிய அளவுல ஒசந்து நிற்கும் போது இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு மேலும் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சக்கூடிய ஒரு நேரமாக, எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்றும் நேரமாக தான் இந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கே வர்றார். ராகு பகவான் 7ஆம் இடத்திற்கு வர்றார். இந்த ராகு கேது இரண்டுமே பாத்தீங்கன்னா ராசி மேலேயும் உங்களுடைய கலத்திரஸ்தானத்திலையும் பார்ட்னர்ஷிப் தொழிலையும் ஈடுபடும் போது ஏகப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 7ஆம் இடத்துல கேது இருந்தா பிரச்சனையே கிடையாது. அந்த பார்ட்னர்ஷிப் தொழில எப்படியாவது நீங்க நீந்தி எந்திரிச்சு வந்துருவீங்க. ஆனா இங்க ராகு இருக்கிறதுனால கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு மிக பேரிழப்பு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய பார்ட்னர்ஸே உங்களை அடையாளம் தெரியாத அளவிற்கு மிக பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க சிம்மராசி என்பர்கள். இதனால மனம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தின்றது இந்த காலகட்டம் கிடைக்க போகுது. விவாகரத்து வேணும்னா வாங்கிட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த குடும்பத்தை முழுவதுமாக வெறுத்து வாழக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நம்ம ரொம்ப நெகட்டிவா சொல்றோம், எதிர்மறையாக சொல்றோம். உங்களுடைய இதுல ஒரு பாராபட்சமே இல்லையா? இந்த அளவுக்கு நீங்க ஒரு எதிர்மறையாக சொல்றீங்களே மேடம், எங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளோ ஒரு விளையாட்டா ஆயிப்போச்சா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய பேருக்கு சிம்மராசி என்பர்களுக்கு இந்த பதிவு பார்க்கும்போது கொஞ்சம் கோபம் அதிகமா தான் வரும். ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கிறோம். இந்த ஒரு 8 நிமிஷம் பதிவுல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த பதிவுல இருக்கு. அதனால முழுவதுமா பாருங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத நபர்களின் தலையீட்டால் தான் நீங்க இந்த குடும்ப வாழ்க்கையை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. அதாவது நாரதர் கழகம் நன்மையில முடியும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு நபரின் தலையீட்டால் இந்த குடும்பமே சின்ன பின்னமாக சிதறக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாயிருக்கு. அந்த சிதறல்கள் இன்னுமே ஒட்ட வைக்க முடியுமா? எப்படி ஒரு கண்ணாடிய மேல இருந்து போட்டு உடைச்சா அந்த கண்ணாடியில துகள் துகளாதான் போகுமே ஒழிய அதுல இருந்து ஒரு பீஸ் கூட ஒட்ட வைக்க முடியாது. அந்த மாதிரிதான் வாழ்க்கையும். வாழ்க்கை ஆல்ரெடி இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு சிதறிய நிலையில தான் இருக்கு. அதை ஒட்ட வைக்க நினைக்கிறது அது உங்களுடைய தேவையில்லாத ஒரு நேரத்தை வீணடிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால விவாகரத்து வருதா எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாமல் அந்த விவாகரத்தை நோக்கி பயணிங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல மறுமண வாழ்க்கைன்றது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். மேடம் 10 வருஷம் 15 வருஷம் கூட வாழ்ந்துட்டேன், என்னோட ரொம்ப அன்போடையும் பண்போடையும் வாழ்ந்துட்டோம், எங்களை பிரிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஆனா கடந்த நீங்க சொல்ற மாதிரி ஒரு 1.5 வருஷத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் இப்போ நான் வேற அவ வேறன்ற மாதிரியா இருக்கிறோம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி தம்பதிகள் உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்துல நல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்க. பார்த்துட்டு அதற்குண்டான ஒரு முடிவை நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு எந்த இடத்துல நன்மையை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய அலைச்சல்களை வச்சுக்கணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, உங்களுடைய அலுவலகத்துல ஒரு ஆன்சைட் ஒர்க் வாங்குறது, இல்ல வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ண சொல்லி நீங்க அந்த இடத்துல போய் வேலை செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் இந்த சிம்ம ராசி
என்பர்கள் உங்களுடைய வேலை மாற்றத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கு உண்டான 100% வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. யாரெல்லாம் வீசா ரெடி ஆகலையோ அவங்க எல்லாருமே இந்த 1.5 வருடத்துல இதற்குண்டான ஒரு ஏற்பாடுகளை பண்ணுங்க, முயற்சிகளை பண்ணுங்க. கண்டிப்பா இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பான ஒரு வெளிநாடு பயணம்ன்றது ஒரு உறுதியான ஒன்றாதான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய தொழில்ல இருக்கக்கூடிய கடன்களை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. நீங்க என்னதான் உருண்டு பிறண்டாலும் இந்த 1.5 வருஷத்துக்கு உங்க தொழில்ல இருக்கக்கூடிய கடன்களை அடைக்கவே முடியாது. அதனால தொழில்ல எப்படி நீங்க வெளியில சமுதாயத்துல, அதாவது இந்த காம்படிஷனான வேர்ல்டுல நீங்க எப்படி ரீச் ஆக முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்ற ஒரு உத்தியை நீங்க கையாளுங்க. அதை எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க ப்ராடக்ட் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ நம்ம அப்படியே பாசிட்டிவா மாத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உண்டான ஒரு வளர்ச்சிகள்ன்றது இந்த காலகட்டத்துல கடுமையான ஒரு உழைப்பின் மூலமாக கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானும் உங்களுக்கு என்ன சொல்றார், நீ கடுமையா இரவு பகல் பார்க்காம உழைங்க சிம்மராசி என்பர்கள், உங்களுக்கு உண்டான பலன்களை நான் தேடி தர்றேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் சொல்றாரு. அதேதான் இந்த கேதுன்றவரு அந்த உங்களுடைய ராசி மீது பயணிக்கும் போது எதையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் உழைக்கும் போது அதற்குண்டான பலன்களை இந்த 1 வருடம் இல்லாட்டிலும் கண்டிப்பாக அந்த 1 வருடத்திற்கு பிறகு கண்டிப்பாக அனுபவித்து ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வந்துடும். அதனால எதையும் எதிர்பார்க்காதீங்க, கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியில ஈடுபடாதீங்க. வரக்கூடிய வருமானத்துல ஒரு சில டெவலப்மெண்ட் விஷயத்தை பண்ணுங்க. அது உங்களுக்கு உண்டான ஒரு நற்பலன்களை முழுவதுமாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திருமண ஏற்பாடுகளை செய்யலாமா? எங்களுக்கு ஏற்கனவே திருமணத்துல நிறைய தடைகள் இருந்தது. கடந்த ஆண்டெல்லாம் பாத்தீங்கன்னா திருமணத்திற்காக ஏற்பாடு பண்ணும் போது தேவையில்லாத கசப்புகள், அடுத்து உறவினர்களோடு சேர்ந்து போகும்போது அந்த இடத்துல எங்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றி அடையவில்லை. எங்களுடைய டிமாண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பல்வேறு காரணங்களுக்காக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு திருமணத்துல தடைகள் அதிகமாக இருந்திருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த திருமண தடைகள் எல்லாமே நீங்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். திருப்பாம்புரம்ன்ற ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திருமண முயற்சிகள்ல நிறைய ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும். இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க நிறைய ஒரு நட்புறவுகள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கணும். வெளிவட்டார நண்பர்களோடு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இளைஞர்கள் எப்போதும் போல, அதாவது ஒரு 20ல இருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்கள் நீங்க கவனமா இருக்கணும். யாரையும் நம்பி போய் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது. பர்சனல் விஷயங்களை சொன்னீங்கன்னா அந்த பர்சனல் விஷயங்கள் மூலமாக நீங்க ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பெண்களுக்கும் சரி, முக்கியமா ஆண்களுக்கும் சரி, 2 பேருமே ரொம்ப கவனமாக உங்களுடைய வெளிவட்டார தொடர்புகள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க.